சென்னை அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச நகரம் அமைய உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் சர்வதேச நகரம் அமைக்க முடிவு செய்துள்ள தமிழக அரசு மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியுள்ளது. தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருச்சியில் பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியிலும் பங்கேற்று சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றார். கரூர் கோடங்கிப்பட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள திமுக முப்பெரும் விழாவில் பங்கேற்க முதல்வர் ஸ்டாலின் திருச்சி சென்றடைந்தார். 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மைதானத்தில் பிரம்மாண்ட விழா மேடை, பொதுமக்கள் அமருமிடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து கூறியுள்ளார். நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்க வாழ்த்துவதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி அவருக்கு உலக தலைவர்கள் பலரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நியூசிலாந்து பிரதமர் லக்சன், ஆஸ்திரேலியா பிரதமர் அல்பனீஸ், இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்டோர் வாழ்த்து கூறியுள்ளனர். தேச விடுதலைக்காக பாடுபட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா வழங்கிட வேண்டும். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு என்பது இயல்பானது. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசுவது நல்ல விஷயம்தான் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜய் வரும் 20ஆம் தேதி நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். பயண திட்டம், எத்தனை மணிக்கு எந்த இடத்தில் உரையாற்ற அனுமதி கிடைத்திருக்கிறது என்பவை குறித்து நிர்வாகிகளிடம் விஜய் ஆலோசனை நடத்தினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தவிகவின் விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திரைக்கலைஞர்களுக்கு கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா என்கிற கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்தார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கோவை சென்றபோது செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அவர் இவ்வாறு கூறினார். வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்க கோரி டிசம்பர் 17ஆம் தேதி 5 லட்சம் பேர் பங்கேற்கும் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் தாய் ஹீராபென் மோடி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் வெளியிட்ட AI வீடியோவை நீக்க பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து சமூக ஊடகங்களிலிருந்தும் செயற்கை நுண்ணறிவு காணொளியை நீக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகள் மீது வட மாநில நபர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நடைமேடையில் காத்திருந்த பயணிகள் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய வட மாநில நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக நடிகர் ரோபோ சங்கர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தபோது நீர் சத்து குறைபாடு மற்றும் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்னத்திரை நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை கொடுத்த புகார் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சமாதானமாக செல்வதாக கூறியுள்ள திருநங்கை காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பாடியில் மாமூல் கேட்டு கர்ப்பிணியும் அவரது கணவரும் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூர் நாட்டாம்பாளையத்தில் தெருநாய் கடித்து சிகிச்சை பெற்ற 50 வயது நபர் உயிரிழந்துள்ளார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நிலையில் மயக்கமடைந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநள்ளாறில் போக்சோ வழக்கில் சாட்சி அளித்தவரை குற்றவாளியின் நண்பர்கள் அரிவாளால் வெட்டி கொள்ள முயன்றுள்ளனர். வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நெல்லை அருகே அரசு பள்ளி மாணவர்கள் மோதிக்கொண்ட வழக்கில் 15 மாணவர்களையும் சிறார் நீதி குழுமம் நிபந்தனைகளுடன் விடுவித்தது. காலாண்டு தேர்வு வினாத்தாளில் உள்ள ஒரு மதிப்பெண் கேள்வி பதில்களை எழுதி கொண்டு வர நீதிபதி நிபந்தனை விதித்துள்ளார். புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் என்பதால் சென்னையில் உள்ள பெருமாள் கோவில்களில் பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். அடையாறு அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை விமான நிலையத்திலிருந்து 165 பேருடன் பெங்களூரு சென்ற விமானம் நடுவானில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானம் சென்னையில் தரையிறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் மாற்று விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரையில் வழக்கறிஞர் பகலவன் படுகொலை செய்யப்பட்டதற்கு வழக்கறிஞர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமேஸ்வரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியது. தேங்கிய மழைநீரில் நடந்து சென்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். எந்தவிதமான தூண்டுதலும் இல்லாமல் மனிதர்களை 2வது முறையாக கடிக்கும் தெருநாய்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பால் பரபரப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 82,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈக்வடார் நாட்டில் டீசல் மானிய விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. சுமார் $1 பில்லியன் டீசல் மானியத்தை அந்நாட்டு அரசு ரத்து செய்ததால் போராட்டம் வெடித்துள்ளது. பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு உலக தலைவர்கள் பலரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நியூசிலாந்து பிரதமர் லக்சன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஆல்பனீஸ், இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு, பூட்டான் பிரதமர் தாஷோ ஷெரிங் டோப்கே, இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் நாட்டை வழிநடத்தும் வலிமை உங்களுக்கு கிடைக்க பிரார்த்திப்பதாக ரஜினி குறிப்பிட்டுள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முழு ஓய்வூதிய பயன் கிடைக்கும் என மத்திய பணியாளர் நலத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையானது சிவில் சேவை விதிகளை அரசிதழில் வெளியிட்டுள்ளது. அதன்படி 20 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றாலும் முழு ஓய்வூதிய பலன்களும் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் முழு பயன் 25 ஆண்டுகளை நிறைவு செய்த பின்னரே வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு விருப்ப ஓய்வை தேர்வு செய்யும் ஊழியர்களுக்கு விகிதாசார அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஊதியம் பெற உரிமை உள்ளதாக மத்திய பணியாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது தகுதி பெறும் சேவை ஆண்டின் உறுதி செய்யப்பட்ட ஊதியத்தில் 25ஆல் வகுத்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை விருப்ப ஓய்வு பெற்று சந்தாதாரர் இறக்க நேரிட்டால் அவரது வாழ்க்கை துணைக்கு குடும்ப ஊதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மரியாதை செய்து வரும் நிலையில் ஈரோடு அக்ரஹாரத்தில் உள்ள பெரியார் அண்ணா நினைவகத்தில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது நல்ல விஷயம்தான் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவான்மியூர் கடற்கரையில் பாஜக சார்பில் கடற்கரை தூய்மைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் எதற்காக தன்னை விமர்சிக்கிறார் என்பது தெரியவில்லை, அரசியலில் தனக்கு அனைவரும் நண்பர்கள்தான் என்று குறிப்பிட்டார். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுல அதுல என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். பாஜகவை தொடர்ந்து டிடிவி தினகரன் விமர்சிக்கிறாரு, உங்களையும் விமர்சிக்கிறாரு. என்ன காரணம்? என்ன விமர்சனம் பண்ணாரு, அது எதுக்கு காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா அது பிறகு சிறுலிபுத்தூர்ல போய் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலேயே 30 ஆண்டுகளுக்கு மேலாம எனக்கு நண்பர் தான், இன்று நண்பர் தான். அரசியல் எனக்கு எல்லாருமே நண்பர் தான். கேரளா பாலக்காட்டில் 28 சிறுவர்கள் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கடந்த 13 ஆண்டுகளில் 28 சிறுவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் இதில் பல சிறுவர்களின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சமூக ஆர்வலர் ஒருவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். உள் உறுப்புகள் காயமடைந்த நிலையில் சடலங்கள் இருந்ததாக உடற்கூறாய்வு அறிக்கையில் இருப்பதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு மீதான விசாரணையில் சிறுவர்கள் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்திற்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் அலட்சியமாக அரசு பேருந்தை ஓட்டிய ஓட்டுநரின் லைசென்ஸ் 6 மாதத்திற்கு ரத்து செய்யப்பட்டது. மலப்புரம் மாவட்டம் பெருந்தல்மண்ணா பகுதியில் பள்ளி முடிந்து மாணவிகள் சாலையை கடந்தபோது போக்குவரத்து போலீஸ்காரர் அறிவுறுத்தியும் கேட்காமல் அரசு பேருந்து வேகமாக மாணவிகளை கடந்து சென்றது. நல்வாய்ப்பாக மாணவிகள் உயிர் தப்பிய நிலையில் அலட்சியமாக பேருந்தை ஓட்டிய வினோத்தின் வாகன ஓட்டுநர் உரிமம் 6 மாதத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் தெருநாய்களிடமிருந்து தப்பிக்க மாடு ஒன்று வீட்டின் கூரை மீது ஏறிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஷேக் கபூர் என்ற விவசாயி தனது வீட்டிற்கு வெளியே மாட்டை கட்டி வைத்திருந்தார். அப்போது அங்கு வந்த தெருநாய் கூட்டம் மாட்டை சூழ்ந்து தாக்கியுள்ளது. இதையடுத்து கயிற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடிய மாடு ஒரு வீட்டின் கூரையின் மீது ஏறி நின்றது. అనుకోవాలి వీడియో కాడుతూ निकालने के लिए बोले वीडियो कर दिया माटी टिकट लगाएंगे. இதனால் திகைத்து போன கிராம மக்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு மாட்டை கீழே இறக்கி வந்தனர். இந்த சம்பவத்தில் கூரை லேசாக சேதமடைந்தது. உத்தரப்பிரதேசத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபரை அடையாளம் காணும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பிஜ்னோரில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பான்சி சுங்கச்சாவடி அருகே முன்னாள் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் இளைஞர் ஒருவர் நிமிர்ந்து நின்றபடி வேகமாக சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது. இது மிகவும் பொறுப்பற்ற செயல் என சமூக ஊடக பயனர்கள் பலரும் விமர்சித்துள்ளனர். கனமழை எதிரொலியாக அசாம் மாநிலம் கோலாகட் உள்பட 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பலத்த மழை காரணமாக நாகாலாந்து டோயாங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அசாமின் கோலாகட் மாவட்டத்தில் 5 தாலுகாவில் உள்ள 56 கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. தகவலறிந்த NDRF குழுவினர் ரப்பர் படகு மூலம் மக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைத்தனர்.
इस तरफ लीजिए ना नहीं भले लोगों को जरूरी உத்தரகாண்டில் ஆற்று வெள்ளத்தில் சிக்கி மின்கம்பத்தை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடிய நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். உத்தரகாண்ட் மாநிலம் டெஹ்ராடூனில் பலத்த மழை பெய்தது. இந்நிலையில் டன்ஸ் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. அப்போது எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கிய ஒருவர் மின்கம்பத்தில் ஏறி இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருந்தார். பின்னர் அவரை மீட்புக் குழுவினர் மீட்டனர். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள ஈக்வடார் நாட்டில் டீசல் மானிய விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. கனரக போக்குவரத்து, பயணிகள் வாகனம் மற்றும் விவசாய துறைகளால் பயன்படுத்தப்படும் சுமார் $1 பில்லியன் டீசல் மானியத்தை அந்நாட்டு அரசு ரத்து செய்ததால் டீசல் விலை உயர்ந்துள்ளதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் குயிட்டோவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மோதல் வெடித்தது. அப்போது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். இதேபோல் குயிட்டோவின் புறநகர் பகுதியிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதனால் 7 மாகாணங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் மூச்சு திணறல் காரணமாக சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் இரட்டையர்கள் கூட்டணியில் சங்கர் கணேஷ் பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். தனது இசை கூட்டாளி சங்கர் மறைந்த பிறகும் தனது பெயரை சங்கர் கணேஷ் என பெருமையோடு அழைக்க வைக்கும் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், மகன் ஸ்ரீ அதிக நெஞ்சுச்சொலி காரணமாக அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் தற்போது மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் சிவராமன் அக்டோபர் 28 உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். கரூரில் நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் சிவராமன் அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரின் மறைவு செய்தி கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மறைந்த சிவராமன் வீட்டிற்கு வருகை தந்து அவரின் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டார். திருப்பூரில் பிரபல நகைக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் 6 தளங்கள் கொண்ட பிரபல நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் 6வது மாடியில் திடீரென தீ பற்றிய நிலையில் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த திருப்பூர் தெற்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலூரில் பேருந்து நிறுத்தத்தில் உள்ள சுவிட்ச் போர்டில் தனது எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு சார்ஜ் போட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி சாலையில் உள்ள தினகரன் பேருந்து நிறுத்தத்தில் அரசு சார்பில் நிழல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் செல்போன் போன்றவற்றை அவசர காலத்தில் சார்ஜ் செய்து கொள்ள சுவிட்ச் போர்டு பொருத்தப்பட்டுள்ளது. அதில் ஒருவர் தனது எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு சார்ஜ் போட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. இந்த நிலையில் இதுபோன்று பயன்படுத்துவது தவறு எனவும் இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர்.
ஊத்துக்கோட்டை அருகே ஒரே நாளில் அருகருகே இருவேறு லாரிகள் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மகாராஷ்டிராவிலிருந்து வெங்காய மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரமாக கவிழ்ந்தது. அதற்கு அருகிலேயே கர்நாடகாவிலிருந்து டைல்ஸ் ஏற்றி வந்த லாரி சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. அருகருகே நடந்த இருவேறு விபத்துகள் குறித்து ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான மாணவர்கள் வந்து பயிலுகின்றனர். இந்த நிலையில் கனமழை காரணமாக பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் தேங்கியிருக்கும் மழைநீரில் நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எப்போது மழை பெய்தாலும் மழைநீர் குளம் போல் தேங்குவதால் மழைநீரை அகற்றவும் தேங்காமல் இருக்கவும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ராமேஸ்வரத்தின் ராமநாத சுவாமி கோவில், நகராட்சி பேருந்து நிலையம், திட்டக்குடி, ராமர் தீர்த்தம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரத்தில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே உள்ள பொம்மராஜபுரம் வனப்பகுதிக்குள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. வன ஆக்கிரமிப்பு பகுதிக்குள் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் செயல்படும் இந்த பள்ளியில் குறைந்த எண்ணிக்கையிலான குழந்தைகளை படித்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டு தொடங்கி 3 மாதங்களுக்கு மேலாகியும் மாணவர்கள் யாரும் சேராததால் பள்ளியை தற்காலிகமாக மூடுவதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் இந்த கல்வியாண்டின் மீதமுள்ள நாட்களில் தற்காலிகமாக வேறு பள்ளிக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ராஜகோபால சுவாமி கோவில் விழாக்களுக்கு பெயர் பெற்றதாகும். புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு ராஜகோபால சுவாமி சன்னதி முன்பு பசு கன்றுடன் அழைத்து வரப்பட்டு மாதா பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் பசுமாட்டை சுற்றி வந்து பழம், கீரை கொடுத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்ட மருத்துவ கிடங்கு அருகே கால்வாயில் ஏராளமான மாத்திரைகள் கொட்டப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பனங்காடி சாலையில் செயல்பட்டு வரும் மருத்துவ கிடங்கில் காலாவதியான மாத்திரைகள் முறையாக அழிக்கப்படாமல் அருகில் உள்ள கால்வாயில் கொட்டப்பட்டதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு முறையாக மாத்திரைகள் விநியோகம் செய்யப்படாத நிலையில் மாத்திரைகள் கால்வாயில் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையப்பர் கோவிலில் நடைபெற்ற மகா ருத்ர ஹோமம் மற்றும் வசோதாரா பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் சகஸ்ர நாம மண்டலி சார்பில் 2 நாட்களாக ருத்ர ஹோமம் நடைபெற்று வருகிறது. கலச ஸ்தாபனத்தில் தொடங்கி பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் நவராத்திரி தொடங்க உள்ள நிலையில் கொலு பொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. நவராத்திரி விழா வருகிற 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக திருச்செந்தூரில் விதவிதமான கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. அறுபடை முருகன் வீடு, பலசரக்கு கடை, மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாணம், கருப்பசாமி, மகாத்மா காந்தி, எம்ஜிஆர் என ஏராளமான கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் தந்தையை கொன்றுவிட்டு மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமி மனைவியை விட்டு பிரிந்து தந்தை லிங்கப்பனுடன் வசித்து வருகிறார்.
தந்தை மகன் இருவரும் கூலி வேலை செய்து வரும் நிலையில் மதுபோதையில் தன் நிலைக்கு நீதான் காரணம் என கூறி தந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் செய்வதறியாது வெள்ளோடு காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பொன்னுசாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோபி மாவட்ட சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நற்பணி மன்றத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் மன்றத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட CP ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. GST வரி விகிதங்களை மக்கள் பயன்பெறும் வகையில் மாற்றியமைத்த பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பது உட்பட 9 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. கடலூர் அருகே வேலைக்கு செல்லக்கூடாது என கூறி தகராறில் ஈடுபட்ட கணவன் மீது மனைவி கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவிலில் போர்வெல் தொழில் நடத்தி வருபவர் கண்ணன். இவரது மனைவி ஸ்ரீ திவ்ய பாரதி கடந்த 1 மாதமாக மாவு மில்லில் வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கண்ணன் தனது மனைவியிடம் வேலைக்கு செல்லக்கூடாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீ திவ்ய பாரதி கொதிக்கும் எண்ணெயை எடுத்து கணவனின் காலில் ஊற்றியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கண்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் போலீசார் மனைவியை கைது செய்தனர். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் 2 தனியார் பேருந்து ஊழியர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. தொழில் போட்டி காரணமாக நடைபெற்ற இந்த மோதலில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். அதில் பேருந்து நடத்துனர் ராஜேஷ்குமார் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையத்தில் கிரில் ஒர்க் ஷாப் உரிமையாளர் வீட்டில் 25 பவுண்ட் நகை திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடையின் முன்னாள் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். ராஜீவ்காந்தி நகரில் ஆனந்தராஜ் என்பவர் வசித்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் வீட்டை பூட்டிவிட்டு தேவாலயம் சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 25 சவரன் நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் மேட்டுப்பாளையம் போலீசில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆனந்தராஜின் கிரில் ஒர்க் ஷாப்பில் பணியாற்றிய முகமது பஷீரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு மருத்துவர்கள் வராத நிலையில் 2 மணி நேரமாக மாற்றுத்திறனாளிகள் காத்திருந்த அவலம் அரங்கேறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பாளர் உதவித்தொகைக்கான மருத்துவ முகாம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலூர், மதுரை மாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட தவழும் மாற்றுத்திறனாளிகள் காலை 9:30 மணியிலிருந்து வரத் தொடங்கினர். 2 மணி நேரத்திற்கு பின் அரசு மருத்துவர்கள் வருகை தந்ததால் தாமதமாக முகாம் தொடங்கியது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்தனர். வீடு தேடி சென்று மாற்றுத்திறனாளிகள் குறித்து மருத்துவ பரிசோதனை செய்யும் நடைமுறையை கொண்டுவர மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர்.